ஓம். கர்த்தர் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நடத்தும்படியாக ஜெப சிந்தியோடு கூட நாம் தொடர்ந்து இருக்கலாம். இந்த நாளிலே நாம் அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 12 முதல் 17 வசனங்கள் வரை தியானிக்கிறோம். பேதுருவும் ரோதாவும் உள்ள சூழ்நிலை, இந்த காரியத்தை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலையிலிருந்து தேவதூதராலே கொண்டு வரப்பட்டு வீதியிலே வந்து கொண்டு விடப்பட்டு பின்னர் தேவதூதன் சென்று விடுகிறார். அப்பொழுது பேதுரு தான் இயற்கைக்கு மாறான விதத்திலே விடுவிக்கப்பட்டதை நினைத்து இதை நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுருவுக்கு இயற்கைக்கு மேற்பட்ட சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்ஸ் இப்பொழுது சாதாரணமான ஒன்றாக மாறிவிட்டதாக பார்க்கிறோம். பெந்தகோஸ்தே நாளிலே அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து செய்த பிரசங்கத்திலே 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்த நாளிலே 5000 பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள். பின்னதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர் அநேக பிணியாளிகளை சுத்தமாக்குகிறார். அவருடைய நிழல் கூட சுகமளிக்கும் வல்லமை பெற்றதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தபித்தாளை அவர் உயிரோடு கூட எழுப்புகிறார். எனவே அவர் சிறைச்சாலையிலே அப்போஸ்தலர் அவரும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போதும் தேவதூதர் வந்து ராத்திரியிலே கதவுகளை திறந்து வெளியே கொண்டு போய் இந்த ஜீவ வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று சொன்ன அனுபவமும் பேதுருவுக்கு நினைவு வந்திருக்கலாம். கொர்நேலியுவின் வீட்டிலேயும் கூட போகும்போது ஆண்டவர் ஆவியானவர் தெளிவாக பேசி வழி நடத்துகிறார். இவைகளினாலே தேவதூதன் சிறைச்சாலையிலிருந்து விடுவித்ததை உணர்ந்து ஆண்டவர் இதை செய்தார் என்று சொல்லி அறிந்து கொள்கிறார். பேதுருவை குறித்து பார்க்கும்போது எந்த விதமான பதட்டமுமே இல்லாமல் அமைதலாக இந்த சூழ்நிலையிலே அவர் செயல்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த விதமாகத்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் பதறாதபடிக்கு இருக்க வேண்டும். நீதிமான் பதறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நமக்கு பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். அவைகள் நடுவிலும் கூட the way we handle the problem, அதை நம்ம எப்படி சந்திக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான காரியம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு பிரச்சனை, வியாதியோ அல்லது பண நெருக்கடியோ மற்ற பிரச்சனைகளோ வராது அப்படின்னு இல்லை. ஆனால் வரும்போது the way in which we approach it, it matters. ரோமர் 8:28 சொல்கிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த வாரத்திலே எங்களுடைய வீட்டு ஓனர் அழைத்து சொன்னார், நாங்கள் உங்கள் வீட்டு அந்த ஃப்ளாட்டை நான் விற்க போகிறேன், நீங்கள் வந்து ஒரு 3 மாத காலத்தில் வீடை காலி பண்ண வேண்டியிருக்கோம் என்று சொல்லி. அந்த கேட்டப்போ கூட we were not perturbed. ஏன்னா ஆண்டவர் வந்து இம்மட்டுமா வழிநடத்த வந்தவர், தொடர்ந்து நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை இந்த மனைவிக்கும் ஆண்டவர் எனக்கும் தந்தார். ஜெபித்து வருகிறோம். அதே மாதிரி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக எனக்கு கோலான் கேன்சர் ஸ்டேஜ் 3. அந்த டாக்டர் வந்து அறிவித்த போது கூட என்னுடைய மனைவிக்கோ எனக்கோ ஒரு கலக்கம் அங்கே வரல, ஒரு அமைதல் அங்கே இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு. ஒட்டஞ்சத்திரம் ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த டாக்டர் சொன்னப்போ. அதுக்கப்புறம் சிஎம்சியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ ஒரு காமன் வார்டில் இருந்தேன். பக்கத்தில் ஒரு முஸ்லீம், அவன் பங்களாதேஷ்லேருந்து அவனுடைய தம்பிக்காக வந்திருந்தான். அவன் இந்த விதமாக என்னை பார்த்து கேட்டான், இங்கே உள்ள எல்லா பேஷண்ட்ஸையும் பார்க்குறேன், உன்னையே பார்த்தா கேன்சர் பேஷண்ட் மாதிரியே தெரியலையே, ஏன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், டயக்னைஸ் பண்ணப்போ நாங்கள் வந்து கலக்கம் அடையில. ஏன்னு சொன்னால் கர்த்தர் ஆண்டவர் காட் இஸ் ஆன் த த்ரோன், காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் திங்ஸ். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது நம்முடைய பாவங்களுக்காகவும் ரோகங்களுக்காகவும். எனவே அவர் என்ன சுகப்படுத்த முடியும், அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். யூ டோன்ட் லுக் லைக் கேன்சர் பேஷண்ட் பாய் அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் குறித்து அங்கே சொல்ல ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ பேதரும் கூட இந்த சூழ்நிலையில் நல்ல விதமாக ஒரு காமன் அப்படிப்பட்ட ஒரு போஸ்டரில் அவர் அங்கே காரியங்களை நடப்பிக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அவருக்கு தெளிவு வந்தபோது எங்கே நிற்கிறோன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே ஜான் மார்க் அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போகும்போது அங்கே ராத்திரியெல்லாம் அங்கே உள்ள பிள்ளைகள், ஆண்டுடைய பிள்ளைகள் கூடி ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். மறுநாள் வெளியே கொண்டு வந்து ஒருவேளை அவர் கொல்லப்படலாம் அந்த எண்ணத்தை தெரிந்ததுனால ஒரு பெரிய கூட்டம் அங்கே கூடி ஜெபித்து கொண்டு இருக்கிற நிலைமையை நம்ம பார்க்குறோம். நடுராத்திரியில் அவங்க எல்லாரும் ஜெபித்துட்டு இருக்காங்க. 1970s முழு இரவு ஜபம் அப்படிங்கிற ஒரு
இயக்கமே தமிழ்நாட்டில் வந்தது. அது பல இடங்களில் பரவிச்சு, முழுஇரவு ஜெப கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி சபைகளில் அல்லது பல சபைகள் இணைந்து அல்லது கா ஆர்கனைசேஷன்ஸில் பல இடங்களில் நடந்தது. மந்த்லி ஒன்ஸ் கூடி ராத்திரி ஃபுல்லாக இருந்து ஜெபிப்பாங்க தேசத்துக்காக, மற்ற காரியங்களுக்காக. ஆனால் இப்போ அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி அநேக இடங்களில் முழுஇரவு ஜெபம் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. சில இடங்களில் அவங்க நடத்தினாலும் ஒரு 3 பெரிய ப்ரீச்சர்ஸை கூப்பிட்டு வந்து சிங்கிங், வர்ஷிப், மெசேஜஸ் அப்படிலாம் போட்டு அது ஒரு ஃபுல் நைட் கன்வென்ஷன் மாதிரி மாறிடுது. ஜெபிக்கிற நேரம் அப்படின்னு சொல்லி அளந்து பார்த்தோம்னா மிக குறைவாக மாறிடுது. இந்த நேரத்தில் விசேஷமாக நம்ம கேட்ட மாதிரி வரப்போகிற எலெக்ஷன்ஸில் ஆண்டவருடைய சித்தம் செய்யப்படணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடி பகல் நேரங்களில், இரவு நேரங்களில் ஜெபிப்பது அதிக அவசியமான ஒன்றாக இருக்குது. நம்முடைய தேசம் பயங்கரமான ஒரு சூழ்நிலை வழியாக கடந்து போய் கொண்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நம்ம நோக்கி ஜெபிப்பது தனிப்பட்டவர்களா, குடும்பங்களா, திருச்சபையா ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பேதுரு கதவை தட்டுறாரு. தட்டின உடனே ரோதை அப்படிங்கிற ஒரு பெண் வந்து கேட்குறா. கேட்ட உடனே அவளுக்கு தெரியுது, ஓ பேதுரு தான் கதவை தட்டுறாரு அப்படின்னு சொல்லி சத்தமாக ஒருவேளை அவருக்கு அழைத்திருக்கலாம். உடனே வந்து என்ன சொல்கிறா, வந்து பேதுரு வாசலில் நிற்கிறா அப்படிங்கிறா. அப்போ நான் என்ன சொல்கிறாங்க, நீ பிதற்றுகிறாய் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அவர் தான் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஒருவேளை அவருடைய தூதனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோதை அப்படிங்கிற அந்த பெயருக்கு ரோஸ் என்று சொல்லி அதோடைய கிரேக்க அர்த்தமாக இருக்குது. அந்த மேரி இடைய வீட்டில், அந்த ஜான் மார்க் அவங்க அம்மா மேரி, அவங்க வீட்டில் இவள் வேலை செய்கிற ஒரு பெண். அந்த விதமாக அந்த பெண் அப்படிங்கிறதுக்கு பவுடிஸ்கி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண், மேரியோடு கூட இருந்து வேலை செய்கிறவங்க. இரவு நேரத்தில் அவளும் கூட ஜபத்தில் கலந்து கொள்கிறத நம்ம பார்க்குறோம். கதவு தட்டும்போது வழக்கமாக அந்த ஹெல்பிங் மெய்ட்ஸ் தான் போய் கதவு திறக்கிறக்காக போவாங்க. அந்த மாதிரி அவள் போயிருக்கலாம். நடு இரவில் கதவு திறக்க பயமாக இருந்திருக்கலாம். ஒருவேளை இவங்க ஜெபிக்கிறாங்க, கிறிஸ்தவங்க கூடியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிந்து ரோம போர்ச்சவர்கள் ஒருவேளை வந்து கூட கதவு தட்டலாம். இனிமேவா அந்த ஒரு எண்ணத்தோடு போய் கதவு யாருன்னு சொல்லி பார்க்க போகிறா. ஆனால் பேதுருவோட ரொம்ப ஃபெமிலியராக இருந்ததுனால அவருடைய சத்தத்தை வைத்து பேதுரு தான் அப்படின்னு சொல்லி உடனே அந்த ரோதை கண்டுபிடித்துறான்னு சொல்லி பார்க்குறோம். உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப இருந்ததுனால கதவை திறக்காமல் ஓடி போகிறா. அஃப்கோர்ஸ் இன்னொன்று இருக்கலாம், ரிஸ்க் இருக்குது. ஒருவேளை நம்ம கதவை திறந்து வேறு யாரும் கூட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே உள்ளே போய் எல்லாட்டையும் சொல்கிறா. சொன்ன உடனே அவங்க சொல்லுங்க, பிளாபரிங், நீ வந்து பெதற்ற, இந்நேரத்தில் எப்படி பேதுரு வருவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் தான் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சிறு பெண் ஒரு முக்கியமான பங்கை இந்த நிகழ்ச்சியில் வகிக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவள் பக்தி மிக்கவளாக இருந்தா, அதனால தான் அவங்களோட இருந்து ஜெபிக்கிறா. கீழ்ப்படுகிறவள், அங்கே செய்கிற கடமையில் அவள் ஒழுங்காக இருந்தா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டோடைய பிள்ளைகளோட ஷி வாஸ் ஃபெமிலியர் வித் த பீப்புள் ஆஃப் காட். அதுக்கப்புறம் ஆண்டோடைய செய்கைகளில் சந்தோஷப்படுறவா அப்படின்னு சொல்லி கூட இந்த ரோதையை குறித்து பார்க்குறோம். ஒரு வேலைக்கார பெண் இந்த விதத்தில் இருக்கிறா அப்படின்னு சொல்லி. அந்த அவளுடைய எஜமானி மரியாளும் கூட ரோதையை நல்ல பக்தியில் வளர்கிற மாதிரி வளர்த்து பராமரிச்சிருக்கிறாங்க. அவளுக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்து அவள் கொடுத்த காரியங்களை பேச சொல்லி அவளுக்கு செவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம வீடுகளையும் கூட ஹெல்ப்பர்ஸ் வர்றாங்க, மெய்ட்ஸ் வரலாம், அல்லது ஹெல்ப்பர்ஸ் மற்றவங்க வரலாம், அல்லது நமக்கு உதவி செய்கிறவங்க, அவங்களோட கூட நம்ம எப்படி டீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அவங்களையும் நமக்கு இணையான மனிதர்களாக நினைத்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களுடைய குடும்பத்தின் தேவைகள், ஆத்ம வாழ்க்கை, இவைகளை குறித்து அக்கறை காட்டுறோமான்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கலாம். எனக்கு தெரியும், ஒரு சில ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு அக்கா வீட்டில் சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் வர்ற மெய்ட்ஸ் எல்லாமே ஆண்டவரை அறிந்து கொண்டு நல்ல பக்தியில் வளர்ந்து அங்கேருந்து கடந்து போவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் டீல் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கலாம். பேதுரு அங்கே தட்டிகிட்டே இருக்கிறாரு. திறந்தப்ப அவரை பார்த்துட்டு தேவர் ஷாக்ட் அண்ட் சர்ப்ரைஸ்ட், பிரமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே சபை மக்கள் எதுக்காக ஜெபிச்சாங்க? அவருடைய பாதுகாப்புக்கு தான் ஜெபிக்கிறாங்க. ஆனால் கூட அவர் நேராக வந்திருக்கிறப்ப அவரை அதை நம்ப முடியல அவங்களால. அவருடைய தூதராக இருக்கலாம், அல்லது அவரை கொண்டிருப்பாங்க, அவருடைய ஆவியானவராக அவர் வரலாம் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். எனவே தேவர் ஷாக்ட் வென் தே சா பீட்டர். நம்ம ஜெபிக்கும் போதும் கூட பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோமா? மழைக்காக வருது, கிராமத்தில் மழையே இல்லை, எனவே மழைக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடினாங்களாம்.
அந்த நேரத்தில் ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் கொடையை கொண்டு போனானா. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஜெபித்தா மழை வரும் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஸ்டோரி நம்ம கேட்டிருக்கோம். வேதம் சொல்லுது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் காரியங்களை செய்வார். அது பார்க்குறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பேதுரு அங்கே நீங்கள் அமைதலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்தில் ஆண்டவர் தன்னை விடுவிச்சான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து யாக்கோபுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் அந்த மேட்ரு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அமைதியில் வேறொரு இடத்துக்கு கடந்து போகிறாரு. டாக்டர் லூக்கா அதை எழுதும்போது அழகாக எழுதுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய தேசத்தில் மத மாற்ற தடைச்சத்தில் உள்ள இடங்களில் பல இடங்களில் சூழ்நிலைகளில் உள்ள கிறிஸ்தவர்களை இது நமக்கு நினைவுபடுத்துது. ஜெபித்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள் பேதுருவை கண்டதுனால ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் அவங்கள சந்தோஷமாக அதை செலிப்ரேட் பண்ண முடியாத ஒரு நிலைமை. எனவே அமைதலாக இருக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறாங்க. அப்புறம் பேதுரு வேறொரு இடத்துக்கு கடந்து போகிறாரு என்று சொல்லி லூக்கா எழுதுறாரு. இவர் கொலை செய்யப்படுற சூழ்நிலை இருந்ததுனால ரகசியமான ஒரு இடத்துக்கு போய் பாதுகாப்புக்காக அவர் இருக்க வேண்டிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம கொஞ்சம் தான் நம்ம யுத்தங்களுக்காக யுத்தம் நிற்க முடியாது நம்ம ஜெபித்தோம். அங்குள்ள மக்களுடைய நிலைமையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, திடீர்னு சொல்லி சைரன் ஒலி, உடனே வானத்தில் ஏதோ ஒரு தீபாவளியில் நம்ம பார்க்குற மாதிரி விசித வீடியோஸ் அங்கேருந்து மிசைல்ஸ் வருது, அந்த ட்ரோன் அட்டாக் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வருது. ஜனங்கள் தங்களுடைய பங்கரில் போய் ஒதுங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறத சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். அண்டு திரும்பி பார்க்குறப்ப அவங்களுடைய வீடுகள் இடிப்பட்டு கிடக்கு, அல்லது தங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கிறாங்க, அல்லது அடக்கிலமாக தங்கி இருக்கிற பாதுகாப்பு அகதிகள் முகாமிலையும் கூட தாக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமையில் அநேக குடும்பங்கள் இந்த நாட்டில் கடந்து போகுது. நம்ம இந்த யுத்தம் விரைவிலே முடியணும்னு சொல்லி உண்மையாகவே அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிற சமாதான சூழ்நிலையை வி டேக் இட் ஃபார் கிராண்டட். நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்னன்னு சொல்லியே தெரியாது. வானத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட பதட்டமான சூழ்நிலைகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பீஸ்ஃபுல் சுச்சுவேஷனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே சமயத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். இஸ்ரேலில் உள்ள நாசரித் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆண்டவரி பிள்ளை எனக்கு தெரியும். அவருக்கு நான் உடனே செய்தி அனுப்பி அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பேன், எப்படி இருக்குது சூழ்நிலை அப்படின்னு சொல்லி. அவர் சொல்லுவார், இந்த மாதிரிலாம் நாங்கள் பங்கர்ஸில் தான் அதிகமாக இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னொரு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மகள் அங்கே ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கிறா இஸ்ரேலில். அவளோடைய நான் ஐ மீன் டச் வித் ஹர். அவளை கேட்கும்போதும் எங்கள் பகுதி இன்னும் பாதிக்கப்படலை அங்கிள் அப்படின்னு சொல்லி அவள் எழுதுவா. ஸோ இப்படிப்பட்ட பீப்புளுக்காக நம்ம ஜெபிக்கிறது அவசியம். அதே மாதிரி மதவாதிகளால் வட இந்தியாவில் உள்ள சபைகள், கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுறாங்க, அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமான காரியம். ஆண்டவர் நமக்கு எல்லா சூழ்நிலையிலையும் ஹீ இஸ் அவர் ப்ரொடெக்டர், பாதுகாவலராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கட்டுகளாக இருந்தாலும் காட் இஸ் ஏபிள் டு டெலிவரஸ். அவர் நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. நம்முடைய சக விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய ஜபங்கள் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்க முடியும். நம்முடைய பிரச்சனைகளை நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்போது மற்ற கிறிஸ்தவர்கள் நமக்காக ஜெபிக்கிறாங்க. பேதுருக்காக அந்த கூட்டம் கூடி ஜெபித்தது போல. ஸோ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் எ லோன்லி லைஃப். அது தனிமரம் தோப்பாகாதும்பாங்க. நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய சர்ச்சில் மற்ற ஜெப பங்காளருக்கு சொல்லும்போது அவங்க நமக்காக ஜெபிக்கிறாங்க. அதுமாரி பாடுபட்டு இருக்கிற சுவிசேஷத்திற்காக பாடும் மக்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எனவே நம்ம அவங்களுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்டு ஜெபிப்போம். எத்தனையோ வார்டான் ஏரியாவில் சின்ன குழந்தைகளுக்கு கூட சரியாக சாப்பாடு கிடைக்காம இருக்குது. அவங்களுக்கு பிரதாமான நிலைமையில் அவங்களுடைய அக்கமடேஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் எனவே விரைவிலே சமாதானம் வரணும் நாடுகளுக்கு இடையில். ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். அதே மாதிரி பேதுவை அற்புதமாக விடுதலை செய்த ஆண்டவர் நம்மையும் கூட மேபி சம் ஆஃப் அஸ் மேபி கோயிங் த்ரூ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ், கஷ்டமான சூழ்நிலைகள் வழியாக நம்ம கடந்து போகலாம். உறவுகளிலேயோ அல்லது பிரச்சனைகளிலோ, பணப்பிரச்சனையிலையோ அல்லது மற்ற வியாதிகள் வழியாகவோ, அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கும் சுகத்துக்கு தர முடியும், விடுதலையை தர முடியும், நம்முடைய பிரச்சனைகளை சந்திக்க முடியும். அந்த விதமாக நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நம்ம நம்பும் போது ஆண்டவர்
நம் மூலமாக கிரியை செய்வார். we can also be agents of healing. பேதுருவை போல ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியும். அதுக்கு நமக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம கூட இருந்து அதுமா நம்ம எடுத்து பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தரட்டும். தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் அப்படிப்பட்ட தயவை நமக்கு பாராட்டி நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. தேவனுடைய கரம் நம்மோடு கூட தொடர்ந்து தங்கியிருப்பதாக. ஆமென்.